Hello friends. So in the video வந்து RRB NTPC CBT 1 2025 கேட்ட எல்லா ஏஜஸ் கொஸ்டினுமே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஏஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருந்து ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டிருக்காங்க. கஷ்டமான டாப்பிக்கில் கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடுறீங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன டாப்பிக்கில் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் நிறையா எடுத்துடுறீங்க. இதை வந்து நம்ம எப்படி வந்து சிம்பிளாக பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டைப் வந்து கண்டிப்பாக அப்கமிங்கில் வரக்கூடிய CBT 2 அண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ட்ரிக்ஸ் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 times the percentage of Sujata age is 5 more than the 2 times of the percentage of Vanitha. ஓகே, சுஜாதா உடைய 5 times ஏஜ் வந்து வனிதா உடைய 2 times ஏஜை விட 5 வருஷம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 4 வருஷம் கழிச்சு 3 times the வனிதா ஏஜ், வனிதா ஏஜ் வந்து 4 வருஷம் கழிச்சு 3 times the வனிதா ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு சுஜாதா ஏஜ் என்ன இருக்கோ அதுல 5 times ஏஜை விட 8 வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா வனிதாவுடைய ஏஜ் வந்து K இயர்ஸ் மோர் தென் த சுஜாதா ஏஜ், சுஜாதாவோட சம் இயர்ஸ் வந்து வனிதா ஏஜ் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த ஏஜ் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 3V + 12, இங்கே அதே மாதிரி 5 years + 20 - 8 இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும் 12ன்னு வரும். கரெக்டா? ஸோ இங்கே 12 கேன்சல். அப்போ இந்த 3 times தான் வனிதா ஏஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5 times தான் சுஜாதா ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலான்னா இங்கே மேலே பார்த்தீங்களா இந்த 5 times தான் சுஜாதா ஏஜ் இருக்கு பார்த்தீங்களா, இது எதுக்கு ஈக்குவல்னா இந்த 3 times தான் வனிதா ஏஜுக்கு ஈக்குவல். அப்போ நான் இதை என்ன பண்ணலாம் 3 times தான் வனிதா ஏஜ்னு வச்சுக்கலாமா? கரெக்டா? ஓகே, இது வந்து எஸ் கிடையாது, இது வந்து 3 times தான் வனிதா ஏஜ். ஓகே, so 2 times the vanitha age. Okay, so அப்ப 3 times the vanitha age எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2 times the vanitha age plus 5 க்கு ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 2V லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா எனக்கு என்ன கிடைச்சிரும், டைரக்டா வனிதா உடைய ஏஜ் என்னன்றது தெரிஞ்சிருமா? 5. அவ்வளவுதான். ஸோ இங்க என்னன்னா இங்க 3 times the vanitha age 5 times the சுஜாதா ஏஜுக்கு ஈக்குவல்ன்றதை தெரிஞ்சுட்டா போதும். இதுக்கு பதிலாக நீங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணால டைரக்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா வனிதாவுடைய ஏஜ் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ வனிதாவுடைய ஏஜ் வந்து 5னா இப்ப நீங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க, அவங்க சுஜாதாவோட ஏஜ் தானே கேட்கறாங்க. ஓகேவா? சுஜாதாவோட ஏஜும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிச்சாதான் சுஜாதா ஏஜோட வனிதா ஏஜ் வந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். கரெக்டா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இங்க 5 times the சுஜாதா ஏஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 2 times the வனிதா ஏஜ் பிளஸ் 5க்கு ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? வனிதாவோட ஏஜ் அதாவது V வந்து எனக்கு தெரியும், அந்த V இதுல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், ஸோ 10 + 5 15. அப்போ 5 years ஈக்குவல் டு 15னா எஸ் உடைய வேல்யூ என்னதுன்னா 3. அவ்வளோதான். ஸோ சுஜாதாவோட ஏஜும் கண்டுபிடிச்சாச்சு, வனிதாவோட ஏஜும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேட்கறது என்ன கேட்குறான்னா சுஜாதா ஏஜை விட வனிதா ஏஜ் வந்து K இயர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்குறான். இங்கே வந்து எவ்வளோ வருஷம் அதிகமாக இருக்கு, 2 வருஷம் அதிகமாக இருக்கா. அந்த எவ்வளோ வருஷம் அதிகமாக இருக்கோ அதுதான் அவன் Kன்னு வச்சிருக்கான். அப்போ இங்கே 2 வருஷம் அதிகமாக இருக்கு, அதுதான் K உடைய வேல்யூவாக இருக்கும். ஸோ K உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 2. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த 2 times the பிரியா ஏஜ் அண்ட் ஜெயா ஏஜ் இஸ் 48ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு சஞ்சய் இஸ் presently 2 times as old as ஜெயா. ஓகே, சஞ்சய் வந்து 2 times the ஜெயா ஏஜுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து மோஹித் உடைய percentage வந்து 4 times more than the பிரியா ஏஜ். ஓகே, அதுக்கடுத்து சஞ்சயுடைய percentageம் மோஹித்துடைய percentageயும் ஆட் பண்ணா 46 வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா பிரியாவுடைய ஏஜையும் ஜெயாவுடைய ஏஜையும் ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பா 2 பேரோட ஏஜையும் நான் கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா மோஹித் வந்து 4 + Pக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இங்க Mக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் 4 + Pன்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்னா சஞ்சய் +
பிரியா உடைய ஏஜ் வந்து 42 வருமா? ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்னதுன்னா பிரியாவுடைய ஏஜும் அதே மாதிரி ஜெயாவுடைய ஏஜும் தான் தேவை. கரெக்டா? இங்க எஸ்ன்றது தேவையில்லை. கரெக்டா? ஸோ எஸ் உடைய ஏஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா இங்க பி உடைய வேல்யூவை நான் எப்படி வச்சுக்கிறேன்னா 42 மைனஸ் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சஞ்சயோடைய ஏஜ் வந்து 2 டைம்ஸ் த ஜெயா ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபார்மெட்டுக்கு நான் கொண்டு வரதுக்காக நான் இங்க என்ன இருக்குன்னா வேற எதுவுமே கிடையாது. பி இருக்கு, ஜே இருக்கு. கரெக்டா? ஸோ அது மட்டும்தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த பியை வந்து 42 மைனஸ் எஸ்ன்னு நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதுல சப்ஸ்டியூட் பண்றேன். இங்க பிக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா 42 மைனஸ் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்னா 84 minus 2s plus j equal to 48. அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க s வந்து எதுக்கு ஈக்குவல்? 2j க்கு ஈக்குவல். இப்போ நான் இந்த s க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 2j சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்னா இங்க மைனஸ் 4j ஆயிருமா? கரெக்டா? மைனஸ் 4j பிளஸ் j மைனஸ் 3j வரும். அந்த 3jவை நான் ரைட் சைடு கொண்டு போயிட்டு 48 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தா என்ன வரும்னா ஸோ 3j உடைய வேல்யூ வந்து 36. அப்போ j உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 12ன்றது தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ ஜெயாவுடைய ஏஜ் நான் இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பிரியாவுடைய ஏஜும் கண்டுபிடிச்சிட்டாக்கா அது ரெண்டையும் ஆட் பண்ண அதான் ஆன்சர். ஸோ இங்கே j வந்து நான் 12 நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ இங்கே 12 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இதை நான் ரைட் சைடு கொண்டு வந்து என்ன வரும்? 36ன்னு வருமா? அப்போ 2p உடைய வேல்யூ 36னா p உடைய வேல்யூ என்னது? 18. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. என்ன வரும்னா 30 வரும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்க 2 டைம்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஊர்வசி. அதே மாடல் சம் தான். 2 டைம்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஊர்வசி இஸ் 6 மோர் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆயுஷி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the percentage of மோகன் is 4 times the percentage of ஊர்வசி. ஓகே, மோகனுடைய ஏஜ் வந்து 4 times the percentage of ஊர்வசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆயுஷி is 8 years younger than the சஞ்சு. ஆயுஷி 8 years younger than the சஞ்சு. சஞ்சுவோட 8 வயசு கம்மின்னு சொல்லிட்டாங்க. இப்போ percentage of மோகன் அண்ட் சஞ்சு இது ரெண்டையும் ஆட் பண்ணா 50 வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இங்க ஏக்கு பதிலா இங்க எஸ் மைனஸ் 8 இருக்கு. கரெக்டா? ஸோ அதை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இதுல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்னா அதே மாதிரி இங்க m பாத்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னா என்னோட கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா ஊர்வசியோட பர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. ஸோ நான் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூக்கு நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இந்த எம்முக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 4u சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கரெக்டா? அதே மாதிரி இங்க எஸ்ஸுக்கு பதிலாக நான் a பிளஸ் 8 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவல் டு 50. இப்போ கவனிங்க இங்க a plus 6 உடைய வேல்யூ வந்து 2u க்கு ஈக்குவலா இருக்கு. நமக்கு தேவை என்னன்னா எது கேட்கறாங்களோ நீங்க அதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? இங்க கேட்கறது u உடைய ஏஜ் தான் கேட்கறாங்க. நான் அதனால இன் டர்ம்ஸ் ஆஃப் u க்கு எல்லாத்தையும் கொண்டு வரேன். ஓகேவா? இங்க a plus 6 வந்து 2u. கரெக்டா? இங்க எனக்கு a plus 8 இருக்கு. இந்த 8 நான் எப்படி பிரிச்சுக்கலாம்னா 6 plus 2 பிரிச்சுக்கலாமா? கரெக்டா? ஸோ அப்ப இந்த நான் a plus 6க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2u சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? கரெக்டா? ஸோ அப்போ 4u பிளஸ் இந்த a பிளஸ் 6க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2u சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்னா 6u பிளஸ் 2 ஈக்குவல் டு 15 இருக்கு. அந்த பிளஸ் 2 அந்த சைடு கொண்டு போயிட்டாக்கா என்ன வரும்? 48ன்னு வருமா? கரெக்டா? ஸோ அப்போ 6u வந்து 48னா u உடைய வேல்யூ வந்து என்னதுன்னா 8. ஓகேவா? ஸோ என்னன்னா இதுல என்ன கேட்கறாங்கன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா? இதுல ஈக்குவேஷன் சால்வ் பண்றது 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு இன்னொன்னுல சப்ஸ்டியூட் பண்றது அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? என்ன கேட்கறாங்கன்றத மட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வாங்க.
அடுத்த சம் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராகுல் ஏஜ் இஸ் 3 times the age of his daughter age. ஓகே, ராகுலுடைய ஏஜ் வந்து 3 times the daughter age இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப்டர் 8 years, 8 வருஷம் கழிச்சு ராகுலுடைய ஏஜ் வந்து எப்படி இருக்குன்னா 5 years more than the twice of the daughter age. ஓகே, டாட்டருடைய ஏஜ் வந்து 8 வருஷம் கழிச்சு என்ன இருக்கோ அதுல twice the daughter age விட 5 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? 8 வருஷம் கழிச்சு ராகுலுடைய ஏஜ், அதே 8 வருஷம் கழிச்சு டாக்டரோட ஏஜ் என்ன இருக்கோ அதுல 2 மடங்கு ஏஜை விட 5 வருஷம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா ராகுலுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? சோ இங்க இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா 2d plus 16 16 plus 5 21 வரும். கரெக்டா? இப்ப அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா ராகுலோட ஏஜ் தான் கேட்கறாங்க. அப்ப இந்த டாட்டரோட ஏஜை இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் ராகுலுக்கு கொண்டு வரணும். அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா இங்க ராகுலோட ஏஜ் வந்து 3 times the daughter ஏஜ் இருக்கு. அப்ப டாட்டரோட ஏஜ் வந்து r/3 எழுதலாமா? கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா r/3 நான் எழுதலாமா? 2r/3 இதை நான் என்ன பண்றேன்னா லெஃப்ட் சைடுல நான் கொண்டு வரேன். ஓகேவா? லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தா என்ன வரும்? r minus 2r/3 என்ன வரும்? அகைன் r/3 வரும். 21 minus 8 13. ஸோ அப்போ r உடைய ஏஜ் என்னன்னா 39 வரும். ஓகேவா? ஸோ ராகுலுடைய ஏஜ் வந்து 39 வரும். ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே வந்து 13 கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஸோ 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுதுனவங்களுக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு வந்து மார்க் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அவங்க தப்பா கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 39 தான் வரும். ஓகேவா? ராகுலோட ஏஜ் வந்து இந்த இதுல 39 வரும். ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. 2 times the percentage of x is 7 years less than the 6 times the percentage of y. ஓகே, 2 times the percentage of x வந்து 6 times the percentage of y இருக்கு பாத்தீங்களா? அதை விட அவனுக்கு 7 கம்மியா இருக்கு, 7 வருஷம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு கொடுத்துட்டாங்க, p equal to 2 times the x ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? p உடைய வேல்யூ வந்து 2x க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்து y is 8 years younger than q. ஓகே, p is 50 years older than q. என்ன சொல்றாங்கன்னா q-வை விட p வந்து 50 வருஷம் வந்து மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி q-வை விட y வந்து 8 வருஷம் மூத்தவங்க, சாரி 8 வருஷம் வந்து சின்னவங்க. q-வை விட p வந்து 50 வருஷம் மூத்தவங்க, q-வை விட y வந்து 8 வருஷம் சின்னவங்க. அப்போ y-யை விட p வந்து 58 வருஷம் மூத்தவங்களா இருப்பாங்களா? சொல்றது புரியுதா? y-யை விட p வந்து 58 இயர்ஸ் வந்து எல்டரா இருப்பாங்க. புரியுதா? y-யை விட இப்படி வச்சுக்கலாம், y-யை விட q வந்து 8 வருஷம் மூத்தவங்க, q-வை விட p வந்து 50 வருஷம் மூத்தவங்க. அப்போ y-யை விட p வந்து எத்தனை வருஷம் மூத்தவங்களா இருப்பாங்க? 58 வருஷம் வந்து எல்டரா இருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான், இது தெரிஞ்சுனா முடிச்சிடலாம் சம்ம. இங்க பாருங்க, p ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2x க்கு ஈக்குவலா இருக்கா? அப்ப இந்த 2x க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா இங்க p ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப இந்த p உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 6y minus 7 க்கு ஈக்குவலா இருக்கு. நமக்கு தேவை என்ன கேட்கறாங்கன்னா y உடைய வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த p ய இன் டர்ம்ஸ் ஆஃப் y ல எழுதிட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி எப்பயுமே வச்சுக்காதீங்க, என்ன கேட்கறாங்களோ அதுக்கு மாத்திருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த p ய நான் என்ன பண்ணலாம்னா இங்க y plus 58 ன்னு எழுதலாமா? கரெக்டா? ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுறேன்னா இந்த p க்கு பதிலா y plus 58 ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு 6y
minus 7 முடிஞ்சு. இப்போ எல்லாமே பாருங்க yக்கு வந்துருச்சா. இப்போ எனக்கு சால்வ் பண்ணா டைரக்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா y உடைய வேல்யூ கிடைச்சிரும். கரெக்ட்டா? சோ இங்க y இங்கிட்ட கொண்டு வந்தா என்ன வரும்? 5y உடைய வேல்யூ 58 plus 7 65 னு வரும். 5y equal to 65 னா y உடைய வேல்யூ என்னதுன்னா 13. அவ்வளவுதான். இதுல பாருங்க ஏதாவது ஒரு கஷ்டமான ஸ்டெப் இருக்கா? ரெண்டு ஸ்டெப் தான். ஓகேவா? இதை உட்காந்து நம்ம எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இதை ஈக்குவேஷனா தான் சால்வ் பண்றாங்க. இந்த இப்போ என்ன இருக்குன்னா இங்க pக்கும் yக்கும் இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ரிலேஷன் இருக்கா, அடுத்து py இருக்கா, இது என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கொண்டு வராங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துட்டாலே சம் முடிஞ்சு. ஈக்குவேஷன் சால்விங்கே இங்க கிடையாது. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, the sum of the 9 times the percentage of A and 8 times the percentage of B is 29. okay, அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? 2 times the percentage of B, 2 times the percentage of B exceeds the 2 times the percentage of A by 20 years. okay, ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஏபி உடைய ஏஜ் வந்து 6 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இங்கே 8b இருக்கு கரெக்டா, இங்கே 2b இருக்கு. நான் இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வரும்னா 8b மைனஸ் 8a ஈக்குவல் டு 18 வருமா? கரெக்டா? ஸோ இப்போ இந்த பிளஸ் 8b மைனஸ் 8b கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ 8 பிளஸ் 9 17a இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் 51க்கு ஈக்குவலாக இருக்கு. கரெக்டா? ஸோ மைனஸ் 51க்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ ஏ உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -3ன்னு வருது. ஓகேவா? ஸோ ஏஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவே கிடையாது. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து இப்போ ஒருத்தரோட வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா 1 வயசு 2 வயசு எனக்கு 10 வயசு 50 வயசு இப்படி தான் சொல்ல முடியும். எனக்கு -3 இயர்ஸ் -7 இயர்ஸ் இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏஜஸ் வந்து கேன் நெவர் பி எ நெகட்டிவ் வேல்யூ. அப்போ கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்கும். ஓகேவா? 21 ஜூன் 21ஆம் தேதி 2வது ஷிஃப்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிரேஸ் மார்க் இருக்கு. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் தானே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 6 வருஷத்துக்கு அப்புறம் போடும்போது என்ன வரும்னா +3ன்னு வரும். ஓகேவா? நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்க. இந்த நெகட்டிவ் வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் உங்களுக்கு 16 தான் வரும். ஆனால் ஏஜ் வந்து கண்டிப்பாக இது ஏ உடைய பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்காது. ஒருத்தர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இவங்க பிறந்திருக்காங்கன்னா 1 வயசு 2 வயசு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பிறந்த ஒன்றுமே அவன் வந்து முன்னாடி 3 வருஷம் முன்னாடி போயிட்டான் அப்படின்னா சொல்ல முடியும், -3னா சொல்ல முடியும். கரெக்டா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்காது. அதனால இதுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுத்தாகணும். ஓகேவா? ஸோ இந்த ஷிஃப்ட்ல எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்கு. அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா the sum of the percentage of father and son, இவங்களோட ஏஜ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 times the percentage of son எவ்வளோ இருக்கோ அதை விட 19 அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 வருஷம் கழிச்சு ஃபாதரோடைய ஏஜ் 15 வருஷம் கழிச்சு 12 times the father ஏஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 13 times the சன்னுடைய ஏஜ். அதாவது 15 வருஷம் கழிச்சு 13 times உடைய சன்னுடைய ஏஜ் என்ன இருக்கோ அதை விட 17 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவீங்க. இங்கே f+s கிடைக்கும், இங்கே f+s கிடைக்கும். ரெண்டையும் சால்வ் பண்ணி ஃபாதரோடைய ஏஜ் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, சன்னுடைய ஏஜ் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. ரெண்டுக்கும் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க டிஃபரன்ஸு கேட்குறான். கரெக்டாக? ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸு கேட்குறாங்க. ஓகேவா? இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் இதை யோசிச்சிங்கன்னா இதை நீங்கள் சால்வே பண்ண தேவையில்லை, பார்த்தோன்னே போட்டுடலாம். ஓகேவா? என்னன்னா இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன். என்ன கொடுத்துருக்கான்? ஃபாதர் சன்னு
ஏஜ் வந்து ஃபாதரோட ஏஜும் சன்னோட ஏஜும் ஆட் பண்ணாக்கா 2 டைம்ஸ் த சன்னோட ஏஜோட 19 அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சன்னை நான் இங்கே கொண்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த சன்னை நான் இந்த 2 இயர்ஸை நான் இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்னா ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸு டேரெக்டாகவே கிடச்சிரும், ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சில சம்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்சரை வச்சுருப்பான், நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் பெருசாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போடுவீங்க, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. நீங்கள் அந்த 2 இயர்ஸை நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொஷினில் ஆன்சர் வச்சுருப்பான், அது தெரியாமல் நீங்கள் பெருசாக சால்வ் பண்ணிட்டுருப்பீங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்னதுன்னா 7 times the percentage of Anjali, 7 times the percentage of Anjali is 14 years more than the 6 times the percentage of Kamal. 6 times the percentage of Kamal எவ்வளோ இருக்காங்களோ அதை விட 14 வயசு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 times the percentage of Kamal is 7 years less than the 7 times the percentage of Anjali. Okay, 7 times the percentage of Anjaliயை விட 7 கம்மி அப்படின்ட்டாங்க. இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா sum of the percentage of Anjali and Kamal இப்படி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ கேட்குறது அஞ்சலியுடைய ஏஜும் கமலுடைய ஏஜும் ரெண்டும் நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். இதில் பாருங்க, இங்கே 7a இருக்கு, இங்கேயும் எனக்கு 7a இருக்கு. அப்போனா 7a உடைய வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் டேரெக்டாக என்ன கிடச்சிரும்னா எனக்கு வந்து அஞ்சலியுடைய கமலுடைய ஏஜ் என்னன்றது கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்க 7a நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த 7aக்கு பதிலாக நான் என்ன வச்சுக்கலாம்னா 7k + 7 வச்சுக்கலாமா? புரியுதா? இந்த 7aக்கு பதிலாக இந்த -7 இங்கிட்ட கொண்டு வந்தால் 7k + 7 வச்சுக்கலாம். அப்போ இந்த 7aக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா 7k + 7 = 6k + 14. ஸோ இப்போ இதிலிருந்து எனக்கு டேரெக்டாக என்ன கிடச்சிருச்சு, எனக்கு கமலோட ஏஜ் எனக்கு கிடச்சிருமா? இந்த 6ஐ இங்கிட்டு கொண்டு வாங்க, இந்த +7 இங்கிட்டு கொண்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன வரும்னா டேரெக்டாக 7k - 6 k உடைய வேல்யூ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, 7ன்றது தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கமலுடைய ஏஜ் நான் இதிலிருந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா அஞ்சலியோடைய ஏஜ் கண்டுபிடிக்கணும். அதை இதிலிருந்து எடுத்துடலாம். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7k = 7a - 7 கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணக்கூடாதுன்னா இங்கே k உடைய வேல்யூ இருக்கா, இப்போ 7 × 7 அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. இதில் எல்லாத்துலேயும் 7 வந்து என்ன இருக்குது, காமனாக இருக்கா, அடிச்சு கொடுத்துருங்க. அப்போ என்னதுன்னா கமலுடைய ஏஜ் வந்து a - 1, அவ்வளோதான். ஸோ இப்போ கமலுடைய ஏஜ் வந்து எனக்கு என்னன்னா இங்கே 7 அப்படின்னா அஞ்சலியுடைய ஏஜ் என்னவா இருக்கும்னா 8ஆக இருக்கும், முடிஞ்சு போச்சு. இப்போ கேட்குறது கமலுடைய ஏஜும் அஞ்சலியுடைய ஏஜும் ஆட் பண்ணால் என்ன வரும் கேட்குறாங்க, 15. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். The ratio of the sun after 15 years. ஓகே, சன்னுடைய ஏஜ் ஆஃப்டர் 15 years அண்டு percentage of father. இது வந்து ரேஷியோ 2:3 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருடைய ஏஜ் எப்படி இருக்குன்னா சன்னுடைய ஏஜ்ல வந்து 4 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா percentage of the father and son அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரே ஒரு க்ளூ தான், என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருடைய ஏஜ் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சன்னுடைய ஏஜை விட 4 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் ஆப்ஷன்ல இருந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னது, பர்சன்டேஜா? அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும், 14 இருக்கும். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும், 10 இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருடைய ஏஜ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கான், சன்னுடைய ஏஜை விட 4 மடங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். 4 மடங்கு இருக்குது, அவ்வளோதான்.
ஸோ அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் எடுக்கிறேன், ஆப்ஷனை பார்க்குறேன், முடிச்சிட்டேன். ஓகேவா? இதெல்லாம் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ண அவசியமே கிடையாது. இதை நீங்கள் மற்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். இதை 5 கம்மி பண்ணி பாருங்கள், 35 வரும், இங்கே 5 வரும். எத்தனை டைம் இருக்குது? 7 டைம் வருது. அதே மாதிரி இதில் வந்து 5 கம்மி பண்ணி பாருங்கள், இதுலேயும் 5 கம்மி பண்ணி பாருங்கள், வராது. இதில் 45 15 3 டைம்ஸ் வருது. கரெக்டா? ஸோ அப்போ 4 டைம்ஸ் வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான். ஓகேவா? இதில் ஈக்குவேஷன் சால்விங் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக ஒரே ஒரு கண்டிஷன் தான், அதை ஆப்ஷனில் செக் பண்ணுறேன், முடிஞ்சு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து இது என்னதுன்னா 7 டைம்ஸ் த percentage ஆஃப் எக்ஸ் இஸ் 6 years less than the 2 times the percentage of y. Okay, at present p is 7 times as old as x, y is 6 years younger than the q, p is 70 years older than q, then the percentage of y. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் பார்த்துருக்கோம், அதே மாடல் சம் தான். ஸோ இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. The sum of the percentage of father and son is 18 years more than the 4 times the percentage of son. 4 times the son age எவ்வளோ இருக்கோ அதை விட 18 வயசு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஃபாதருடைய ஏஜும் சன்னுடைய ஏஜையும் ஆட் பண்ணும்போது. ஓகேவா? அடுத்து 5 வருஷம் கழிச்சு 4 times the father age வந்து எப்படி இருக்குன்னா, அதே 5 வருஷம் கழிச்சு சன்னுடைய ஏஜ் வந்து என்ன இருக்கோ அதில் 14 டைம்ஸ் இருக்கிற ஏஜை விட 8 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இதுலேயே என்ன கேட்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2s கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பழைய சம் மாதிரி டக்குன்னு பார்த்த உடனே 18 போட்டு போயிடலாம் டிஃபரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 4s இருக்குது, இந்த எஸ்ஸை நீங்கள் கொண்டு வந்தால் என்ன வரும்? f - 3s வரும். கரெக்டா? ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா அவன் சால்வ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கான். ஆனால் அந்த முன்னாடி பார்த்த சம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வச்சுருக்கான். ஓகேவா? இது வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 4f + 20 = 14s + 70 - 8 வரும். என்னது? 62. அப்போ 4f = 14s + 42. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4sக்கு பதிலாக நான் 14s + 42ன்றதை நான் அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னா, சாரி இது 4f-ஆ, நான் 4sன்னு பார்த்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு தேவை என்னென்னா இந்த 4f உடைய வேல்யூ நான் கொண்டு வரணும். இப்போ நான் இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா f உடைய வேல்யூ வந்து நான் எடுத்துக்கிறேன். 3s + 18 இருக்கா? இப்போ நான் இதை 4 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 12s + 72 = 14s + 42ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ 2s = 30, s உடைய வேல்யூ வந்து 15ன்னு வருது. ஓகேவா? s உடைய வேல்யூ 15ன்றது தெரிஞ்சிருச்சு. அதை தூக்கி நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா f உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருமா? s வந்து 15. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 45 + 18 வந்து 63. f உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருச்சு, s உடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டு உடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 48. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க இது. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 4 times the percentage of p exceeds the percentage of q by 35. 4 times the percentage,
P உடைய percentage வந்து 4 times என்ன இருக்கோ அது வந்து Q விட 35 வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து 8 வருஷம் கழிச்சு Q உடைய ஏஜ் Q plus 8 2 times the Q age. ஓகேவா, after 8 years 2 times the Q age எப்படி இருக்கு அப்படின்னா P உடைய ஏஜ் வந்து 8 வருஷம் கழிச்சு என்ன இருக்கோ அதுல 6 times இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏஜை விட 40 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இப்போ என்ன கேட்குறான்னா அவன் Q உடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இது 2 காமனாக இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், 2ஆல் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னா Q plus 8 equal to 3P plus 24 minus 20 வரும் plus 4 வருது. ஓகேவா, ஓகே, ஸோ 3P plus 4 இருக்கு. இப்போ நான் Q உடைய வேல்யூ வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன்னா 3P இந்த பிளஸ் 8 அங்கிட்டு கொண்டு போனால் மைனஸ் 8னு மாறும். அப்போ 3P minus 4னு வருமா, கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இந்த Q இருக்கு பார்த்தீங்களா, இந்த Qக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 3P minus 4ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 4P இங்கே மைனஸ் Qன்னு இருக்கு, அப்போ மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3P ப்ளஸ் 4, இதுதான் எனக்கு என்னதுன்னா 35. இதுல இருந்து எனக்கு டைரக்டா என்ன கிடைச்சிரும்னா P உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 31ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ P உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா Q உடைய வேல்யூ என்னன்றதை கேட்கறாங்க. ஓகேவா, ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த ஈக்குவேஷன்ல? இங்கே Q உடைய வேல்யூ வந்து எனக்கு 3P minus 4 இருக்கு, P உடைய வேல்யூ வந்து 31னா 31 into 3 minus 4. ஓகே, 31 into 3 minus 4, so 93 minus 4 89. அவ்வளவுதான், Q உடைய வேல்யூ இதுல இருந்து கண்டுபிடிச்சாச்சு 89ன்றது. ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். 3 years from now the ages of father was 14 years more than the twice his son's age. After how many years from now will he be twice his son age? என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதருடைய ஏஜ் வந்து சன்னுடைய ஏஜ் வந்து ட்வைஸ் த டைம்ஸை விட 14 வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு எக்ஸாக்டாக ஃபாதருடைய ஏஜ் வந்து ட்வைஸ் த டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது ப்ரெசன்ட் இயர்ஸ்ல இருந்து எத்தனை வருஷம் கழிச்சு ஃபாதருடைய ஏஜ் வந்து எக்ஸாக்டாக ட்வைஸ் த டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபாதருடைய ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி சன்னுடைய ஏஜ் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதில் ட்வைஸ் த டைம்ஸை விட 14 வருஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு ஃபாதருடைய ஏஜ் வந்து ட்வைஸ் த டைம்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் இதையே நார்மலாக எப்படி பண்ணுன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே எப்படி பண்ணுன்றதை சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்த உடனே நடிக்கக்கூடிய ஒரு சம்மு. ஃபர்ஸ்ட் இது ஜெனரல் மெத்தட் சொல்லிடுறேன் எப்படி சால்வ் பண்ணுன்றத. 2s minus -6 plus 14. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 8 11 வரும். ஓகே, f equal to 2s plus 11. ஓகேவா, இப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா இப்போ எல்லாமே ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, எஃப்எஸ்ன்றது ப்ரெசண்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ப்ரெசன்டேஜில் இருந்து அவன் என்ன கேட்குறான்னா ஃபாதரோட ஏஜ் வந்து எவ்வளோ வருஷம் கழிச்சு ட்வைஸ் த டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஃபாதருடைய ஏஜ் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருஷம்ன்றது தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ட்வைஸ் த டைம்ஸ் ஆஃப் சன்னு கேட்குறாங்க. ஓகேவா, சன்னுடைய ஏஜ் அதே மாதிரி எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம்ன்றது தெரியாது. ஓகேவா, ஸோ இதில் எஃப் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2s plus 2x. ஓகேவா, இந்த நான் எஃப்க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னா 2s plus 11 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ இதில் நான் 2s plus 11 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இங்கே 2s கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த எக்ஸை வந்து ரைட் சைடு கொண்டு போனால் எக்ஸ் உடைய வேல்யூ 11 கிடைக்கும். ஓகேவா,
ஸோ ஆன்சர் வந்து அப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா இது வந்து 11 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதருடைய ஏஜ் வந்து ட்வைஸ் த டைம்ஸாக இருக்கும். ஆனால் எவ்வளோ பெருசாக பண்ணணுன்றலாம் தேவையில்லை. இது ஜஸ்ட் ஜென்ரல் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்களோ என்ன வேணா இருக்கட்டும், ஓகேவா? அவன் என்ன கொடுக்குறான்னா ட்வைஸ் த டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். ஃபாதருடைய ஏஜ் வந்து ட்வைஸ் த டைம்ஸ் இருக்கு. ட்வைஸ் த டைம்ஸ் இருக்கிறத விட 14 வருஷம் வந்து எனக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டான். இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு அதே எனக்கு ட்வைஸ் த டைம்ஸ் இருக்குன்னு தான் கேட்குறான். இங்கேயும் ட்வைஸ் இங்கேயும் ட்வைஸ். ஸோ என்ன பண்ணோம்னா அவன் எத்தனை வருஷம் அதிகமாக இருக்கோ அதுல இருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கான், 3 வருஷத்துக்கு முன்னாடியா, அதை மைனஸ் பண்ணிட்டா அதுதான் ஆன்சர். முடிஞ்சு 14 - 3 தான் 11 இருக்கும். இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா இங்கே அவன் ட்வைஸ்ன்னு கொடுத்துருந்துருக்கணும், ஓகேவா? ட்வைஸுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால தான் ஜென்ரல் மெத்தடும் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். ஜென்ரல் மெத்தடு எப்படி கேட்டாலும் உங்களால் பண்ண முடியும், ஓகேவா? இது வந்து எப்போனா அவன் ட்வைஸ் த இயர்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்கணும். அதே மாதிரி அவன் கேட்குறதும் ட்வைஸ்ன்னு கேட்டிருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா எவ்வளோ வருஷம் அதிகமாக இருக்கோ அதில் இருந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறானோ அதை மைனஸ் பண்ணிட்டு அதான் ஆன்சராக இருக்கும், ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த பாருங்க, இதுவும் அதே மாடல் சம் தான். என்னதுன்னா என்ன கொடுத்துருக்கான், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் வந்து 30 வருஷம் அதிகமாக இருக்குது, கரெக்டாக? எதை விட சன்னோட ஏஜ் ட்வைஸ் த டைம்ஸை விட. இப்போ அவன் கேட்குறது எத்தனை வருஷம் கழிச்சு வந்து ஃபாதரோட ஏஜ் வந்து ட்வைஸ் த டைம்ஸ் ஆகும்னு கேட்குறான். இங்கேயும் ட்வைஸ் இங்கேயும் ட்வைஸ். இப்போ என்ன பண்ணலாம், 30 - 3 முடிஞ்சு 27, அவ்வளோதான். ஸோ இதை வந்து பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சம்மு தான் இது, ஓகேவா? இது ட்வைஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், ஓகேவா? இது எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி. இங்கே வந்து 3 years ago தான் கொடுக்கணும், அதே மாதிரி 4 years அகோன்னு கொடுத்தா வராதா, அப்படிலாம் கிடையாது. இங்கே என்ன வேணால் கொடுக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 4 years அகோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்னா 26ன்னு வரும். இங்கே 10 years அகோன்னு கொடுத்தாங்கன்னா என்ன வரும்னா 20ன்னு வரும், ஓகேவா? இங்கே எப்படி வேணால் கொடுக்கட்டும், எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். ஆனால் இங்கே ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் அவன் கேட்குறதும் ட்வைஸாக தான் இருந்திருக்கணும், ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The sum of the 6 times the percentage of A and 4 times the percentage of B. இது வந்து 156ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா 2 times the percentage of B exceeds the 9 times the percentage of A. எவ்வளோ வருஷம்னா 30 வருஷம், ஓகேவா? The sum of the A and B 9 years from now. ஓகே, ஸோ இதில் நான் 2ஆல் நான் காமனாக நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நீங்கள் இதை 2ஆல் என்ன பண்ணுவீங்கன்னா இதை பியை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதெல்லாம் தேவையில்லை. இதை 2ஆல் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ என்ன வரும்னா இங்கே 78. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாமா? இங்கே 2b இருக்குது, இங்கேயும் 2b இருக்குது. ஸோ மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இங்கே ப்ளஸ் 2b மைனஸ் 2b கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே 12a எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 48க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ a உடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு 4ன்றது, ஓகேவா? a உடைய வேல்யூ 4 அப்படின்னா b உடைய வேல்யூ நான் இதிலேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடச்சிருமா, ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. b உடைய வேல்யூ என்ன வரும்னா 36, 66, 33. ஸோ b உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 33. அவன் கேட்குறது பார்த்தீங்கன்னா a plus b, sum of the ages of a plus b என்னதுன்னா ஏவும் பியும் ஆட் பண்ணால் 37. அவன் கேட்குறது 9 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க, ஓகேவா? என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், வெறும் 9 வருஷங்கவும் 9 மட்டும் ஆட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? 9 மட்டும் ஆட் பண்ணால் அதுவும் ஆப்ஷனில் இருக்கும், 46 இருக்கும். அப்படி போட்டுறக்கூடாது. என்னதுன்னா ஒருத்தருக்கு 9 வருஷம்னா, அதாவது ஏக்கு 9 வருஷம் கூடுதுன்னா பிக்கு 9 வருஷம் கூடும். அப்போ எத்தனை வருஷம் கூடும்னா 18 வருஷம் கூடும், ஓகேவா? அப்போ 55 தான் ஆன்சராக இருக்கும், ஓகேவா? வெறும் 9 போட்டுறாதீங்க அவசரத்தில். நிறைய பேர் அந்த பதட்டத்தில் அதையும் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி பண்ணால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்றது தெரிஞ்சுதான் அவன் அதையும் ஆப்ஷனில் வச்சுருப்பான். அதை கேர்லெஸ்ஸாக நீங்கள் அதை மாற்றி போட்டுறாதீங்க, ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிட்டேஸ் இஸ் 3 times as old as sun. ஓகே, ஹிட்டேஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 மடங்கு அவனுடைய சன்னுடைய ஏஜஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவனுடைய டாட்டர் வந்து 3 years younger than the sun. சன்னை விட அவன் டாட்டர் வந்து 3 வயசு கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ 3 பேருடைய சம் வந்து ஆட் பண்ணா 123 வருதுன்றாங்க. எப்பனா 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? அப்ப பிரசன்ட்லன்னு பார்க்கும்போது 3 பேருக்குமே 3 வருஷம் ஆட் ஆயிருக்குமா? அப்ப பிரசன்ட் ஏஜ்னு பார்த்தாக்கா என்ன ஆயிருக்கும்னா இங்க 123ல எவ்வளவு வருஷம் ஆட் ஆயிருக்கும்? 3 பேருக்குமே 3 ஆட் பண்ணாக்கா 9 இயர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்களா? கரெக்டா? ஸோ அப்ப 9 இயர்ஸ் ஆட் ஆனா பிரசன்டேஜ் வந்து என்ன இருக்கும்னா பிரசன்டேஜ் உடைய சம் வந்து 132 இருக்கும். ஓகேவா? பிரசன்டேஜ் உடைய சம் 132. இது ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ண வேணாம். இதை வந்து என்னன்னா ஆக்சுவலா இது சன்னுடைய ஏஜை விட 3 டைம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டான். யாரு கேட்கறாங்கன்னு பாருங்க, ஹிட்டேஸ் தான் கேட்கறாங்க. ஓகேவா? சன்னுடைய ஏஜை விட 3 மடங்கு இருக்கான். சன்னு அதே மாதிரி சன்னுடைய ஏஜை விட டாக்டருடைய ஏஜ் வந்து 3 கம்மியா இருக்கான். இப்ப டாக்டருடைய ஏஜ் ஒரு 3 வயசு அதிகமா இருந்தான்னா என்ன யாருக்கு ஈக்குவலா இருப்பான்? சன்னுக்கு ஈக்குவலா இருப்பானுங்களா? கரெக்டா? ஸோ நான் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்றேன்னா சன்னுடைய ஏஜ் அதாவது டாக்டருடைய ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு 3 வருஷம் அதிகமா வச்சுக்கிறேன். ஓகேவா? நானா வச்சுக்கிறேன். அப்போ 3 வருஷம் நான் ஆட் பண்றேன். நானும் ஆட் பண்ணா இப்போ ப்ரெசென்ட்ல என்ன ஆகும்னா 3 வருஷம் ஆட் ஆகுமா? அப்போ 135 இருக்கும். கரெக்டா? ஏன் அப்படின்னா சன்னுடைய ஏஜுக்கு ஈக்குவலா கொண்டு வர மாதிரி நான் பண்றேன். ஓகேவா? ஏன்னா சன்னுடைய ஏஜை விட 3 வயசு கம்மியா இருக்கான். அப்ப டாக்டருடைய ஏஜ் 3 வயசு நான் ஆட் பண்ணேன்னா சன்னுடைய ஏஜுக்கு ஈக்குவலா வந்துருவான். ஓகேவா? சன்னுடைய ஏஜ் பாத்தீங்கன்னா 3 மடங்கா இருக்கு. ஹிட்டேஸோட ஏஜ் பாத்தீங்கன்னா அவனோட சன்னோட ஏஜை விட 3 மடங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப ஸோ ஹிட்டேஸோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 3 மடங்கா இருக்கும். பிளஸ் சன்னோட ஏஜ் ஒரு பார்ட்டு பிளஸ் டாக்டரோட ஏஜ் இப்போ என்ன ஆயிடுச்சு? சன்னுக்கு ஈக்குவல் ஆயிருச்சா? அப்போ மொத்தம் எவ்வளவு பார்ட்டுனா 5 பார்ட்டு தான் இந்த 135 இருக்கும். அவ்வளவுதான். இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா ஹிட்டேஸோட ஏஜ் கேட்கறான்னா ஹிட்டேஸோட ஏஜ் வந்து 3 டைம்ஸ் த சன் தானே. அப்போ 3 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா டைரக்டா ஹிட்டேஸோட ஏஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். 27 into 3 81. அவ்வளவுதான். இதுல நான் எதையுமே நான் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனா நான் வைக்கவே இல்லை. ஓகேவா? என்ன பண்றேன்னா டாக்டரோட ஏஜை வந்து ஈக்குவல் டு சன்னோட ஏஜுக்காக நான் கொண்டு வரேன். சன்னோட ஏஜை நான் கம்பேர் பண்றேன். ஹிட்டேஸோட ஏஜ் வந்து 3 டைம்ஸ் த சன்னா இருக்கு. அப்ப 3 பிளஸ் ஒரு சன்னோட ஏஜ் பிளஸ் டாக்டரோட ஏஜும் சன்னுக்கு ஈக்குவல் ஆயிருச்சு. அப்ப 5 பார்ட் தான் இந்த 135னா 3 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா ஹிட்டேஸோட ஏஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அதாவது NTPC CBT 1ல கேட்ட எல்லா ஏஜஸ் கொஸ்டினையுமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஈக்குவேஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸு அதே மாதிரி ட்ரிக்ஸு இதெல்லாம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஏஜஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாடலில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அதனால் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் ஏதாவது சொன்னால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.